ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த சிமெட்ரி குரூப் S7ன்றது ஆல்டர்னேட்டிங் குரூப் A8க்கு எத்தனை குரூப் ஹோமோமார்ஃபிசம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ சப்போஸ் F இஸ் a ஃபங்க்ஷன் ஃப்ரம் S7 to A8 ஆல்டர்னேட்டிங் குரூப் ஆன் 8 சிம்பிள்ஸ். ஸோ சப்போஸ் ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வி அசியூம் தட் இஸ் a நான்-ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம். ஸோ நான்-ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், கர்னல் இஸ் a normal subgroup of the domain. Any homomorphism, kernel is a normal subgroup. So therefore, kernel of F is a normal subgroup of S7. Normal in the symmetry group on SM is. And we know that the only proper normal subgroup of S7 is A7. So therefore, the kernel should be A7, alternating group on 7 symbols. Because A7 is the only normal subgroup. So this is notation to denote the normal subgroup. A7 is a normal subgroup of S7. This is the only normal subgroup. Okay, so therefore, by fundamental theorem of first isomorphism theorem, S7 by kernel, that is A7, is isomorphic to the image of S7. Okay. Now the image of F7 is a subgroup of A8, alternating group on 8 symbol. Okay. Now what is the cardinality of S7, the quotient group? S7 by A7 is 7 factorial by 7 factorial by 2, that is nothing but 2. So therefore, this is nothing but cardinality of the image F of S7. Okay. And we know that F of S7 is a subgroup of A8. Therefore, 2 divides A8. So, இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, A8ல ஆர்டர் 2ல எத்தனை சப்குரூப் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணலே போகும். ஸோ வி கெட் ஆன்சர். அப்போ ஆர்டர் சப்குரூப்னாலே இஸ் சைக்கிளிக் குரூப். அப்போ ஆர்டர் 2ல எத்தனை சைக்கிளிக் குரூப் இருக்கு, என்னென்ன பாசிபிளா இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ சப்போஸ் இப்போ டேக் த சிக்மா இஸ் a product of two cycle AB, CD. ABCD are disjoint. Okay. இல்லை டிஸ்டிங்க்ட் சிம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிக்மாவோட ஆர்டர் வந்து 2. ஸோ therefore ஆர்டர் ஆஃப் சிக்மா இஸ் நத்திங் பட் LCM ஆஃப் லென்த் ஆஃப் these two cycle. Anyway, LCM of 2, 2 is 2. Therefore order of sigma is 2. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இஃப் டேக் tau equal to product of 4 cycles, 4 2 cycles, that is AB, CD, EF, GH. ஏன் இவ்வளவு எடுக்குனாக்கா, அப்போ இது வந்து A8 வந்து ஈவன் பெர்முட்டேஷன். ஸோ த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் வந்து மஸ்ட் பி ஈவன். ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் டவு என்னன்னாக்கா, LCM of 2, 2, 2, that is nothing but 2. ஸோ வேற ஏதாவது ஆர்டர் 2ல இருக்குமானா A8ல கிடையாது. சப்போஸ் இஃப் டேக் தீட்டா ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 3 2 சைக்கிள்ஸ் AB, CD, EF, இது எடுக்கலாம். therefore ஆர்டர் ஆஃப் தீட்டா இஸ் 2, பட் தீட்டா does not belongs to A8. ஏன்னா இது ஈவன் பெர்முட்டேஷன் கிடையாது. ஈவன் பெர்முட்டேஷன் the number of transposition should be even. Okay. So அப்போ the only possible order 2 element in A8 is this sigma type இல்லைன்னா டவு டைப்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ சிக்மான்னு ஒன்று கிடைச்சதுன்னா இந்த சிக்மா வச்சு ஸ்பேன் பண்ணுறது ஒரு சைக்கிளிக் குரூப் ஆகிடும். ஸோ தட் இஸ் த சைக்கிளிக் சப் குரூப் ஜென்ரேட் பை டவு சிக்மா. ஸோ இதில் என்னன்னா ரெண்டே எலமெண்ட்ஸ் இருக்கும், ஐடென்டி எலமெண்ட் இருக்கும், இன்னொன்று சிக்மா இருக்கும். அப்போ என்ன ஹோமோமார்ஃபிசம் நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா, எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் S7 to A8. ஸோ டிஃபைன்ட் பை ஐடென்டி கோட் ஐடென்டி, மற்ற எல்லாமே சிக்மா கோட். ஓகே. ஸோ இது ஒரு ஹோமோமார்ஃபிசம். ஓகே. ஸோ நவ் அப்போ எத்தனை சிக்மா ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸாக இருக்குது, அதேமாதிரி எத்தனை டவு வந்து ப்ராடக்ட் ஆஃப் 4 டிரான்ஸ்போசிஷனாக இருக்குது அப்படின்றது கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு காஞ்சிகேட் கிளாஸ், அதாவது சேம் சைக்கிள் டைப்பில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் காஞ்சிகேட் கிளாஸ் ஆஃப் சிக்மா. இதனுடைய கார்டினாலிட்டி செக் பண்ணணும். இதில் எத்தனை கார்டினாலிட்டி இருக்கோ அத்தனை பெர்முட்டேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸாக இருக்கும். ஸோ வி நோ திஸ் ஃபார்முலா ஃபார் கார்டினாலிட்டி ஆஃப் S7 divided by கார்டினாலிட்டி ஆஃப் நார்மலைசர் ஆஃப் சிக்மா. ஸோ இதான் வந்து ஃபார்முலா டு ஃபைண்ட் த கார்டினாலிட்டி ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸ் ஆஃப் சிக்மா.
Okay, so now first we have to find the cardinality of normalizer of sigma. So already we know that formula. So இங்க வந்து sigma வந்து product of two cycles இருக்கு. So already we know the formula. என்ன ஃபார்முலானா எத்தனை டூ சைக்கிள்ஸ் இருக்கு அதை M1 வச்சுக்கோம். M1 equal to டூ சைக்கிள்ஸ் இருக்கு. தட் இஸ் K1 is 2. ஸோ அப்போ 2 into 2 4 ஆயிடும். நம்மளுக்கு இந்த ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன ஃபார்முலான்றதை ரீகால் பண்ணிப்போம். ஸோ சப்போஸ் இஃப் ஏ சிக்மா இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து சிக்மா வந்து ப்ராடக்ட் ஆஃப் சப்போஸ் K1 ஆர் M1 லென்த்தில் K1 சைக்கிள்ஸ் இருக்கு, M2 லென்த்தில் K2 சைக்கிள்ஸ் இருக்கு, அண்ட் ஸோ ஒன் சம் MR லென்த்தில் KR சைக்கிள்ஸ் இப்படி இருந்ததுன்னா now what is the cardinality of n of sigma? n of sigmaன்றது இந்த சிக்மா கூட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ற பெர்முடேஷனுடைய கார்டினாலிட்டி. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானாக்கா K1 ஃபேக்டோரியல் டைம்ஸ் M1 பவர் K1 டைம்ஸ் K2 ஃபேக்டோரியல் டைம்ஸ் M2 பவர் K2 and so on KR ஃபேக்டோரியல் into MR power KR, provided the condition that summation of all this Ki into Mi should be n. Okay, suppose this sigma belongs to Sn, so therefore this summation should be nr. Okay, suppose n வந்து வரலன்னா என்ன மிஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஒன் சைக்கிள்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இதான் வந்து இந்த நார்மலைசர் ஆஃப் சிக்மானுடைய கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. நவ் இன் அவர் கேஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், சிக்மா வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சைக்கிள்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ சிக்மா இஸ் ஏபி, A goes to B, B goes to A, and C goes to D, D goes to C. So this is the element in A8. So even permutation number 2. So this belongs to alternating group on 8 symbols product. So இதுல எத்தனை டூ சைக்கிள்ஸ் இருக்கு? அப்போ so we can call M1. M1 is 2, that is 2 cycle. எத்தனை இருக்குனாக்கா K1, that is 2 இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரணும், 8 வரணும். ஸோ 2 into 2 4 தான் வருது, மீதி 4 மிஸ் ஆகுது. ஸோ அந்த 4 எல்லாமே வந்து ஒன் சைக்கிள்ஸ் ஆகுது. தட் இஸ் M2 வந்து ஒன் சைக்கிள், அது எத்தனை இருக்குன்றதான் 4. இப்போ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி 2 into 2 4, 1 into 4 4, we get 8. ஸோ தேர்ஃபோர் ரிமைனிங் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒன் சைக்கிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஸில் வந்து ஒன் சைக்கிள்ஸ் 4. ஸோ நவ் த கார்டினாலிட்டி ஆஃப் n ஆஃப் சிக்மா equal to 2 K1 factorial, that is 2 factorial into M1 power K1 into K2 factorial, that is 4 factorial into M2 1 power K2. So that is the first one is 2 factorial is 2, 2 square is 4, 4 into 2 is 8 times 4 factorial into 1 power 4 is just 4 factorial. இது அப்படியே வச்சுக்கோம், 8 times 4 factorial வச்சுக்கோம். So that நம்ம ஈஸியாக வந்து அந்த CL of sigma. Okay, so now CL of sigma என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். So therefore cardinality of CL of sigma is cardinality of S8, that is 8 factorial divided by இங்க வந்து n of sigma னுடைய cardinality, that is 8 into 4 factorial. So 4 factorial 8 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி வந்து 5 into 6 into 7. Okay, that is 30 into 7, that is 210. So 210 permutations product of two cycles are. Okay, இப்போ நெக்ஸ்ட் டவு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க டவு பொறுத்த வரைக்கும் 2 சைக்கிள்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ எத்தனை 2 சைக்கிள்ஸ் இருக்குன்றது எழுதணும். ஸோ therefore we call M1. M1 is 2 cycle. அது எத்தனை இருக்குன்றது தான் K1. மொத்தம் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. ஸோ ஜஸ்ட் டேக் த ப்ராடக்ட் 4. 2 into 4 is 8. ஸோ 8ன்றது அந்த சிம்பிள்ஸ் வந்துருது. therefore இங்க ஒன் சைக்கிள்ஸ் எதுவும் கிடையாது. now the cardinality of n of tau எதுனா K1 factorial, that is 4 factorial times M1, that is 2 power K1 is அப்போ 4 factorial into 2 power 4 தான் வந்து cardinality of n of tau. Now cardinality of CL of tau, the conjugate class of
tau எத்தனை இருக்குனாக்கா அகைன் cardinality of S8 that is 8 factorial divided by cardinality of normalized of tau that is 4 factorial times 2 power 4. ஸோ அப்போ 4 factorial கேன்சல் ஆயிடுச்சுன்னா நியூமரேட்டரில் வந்து 5 times 6 times 7 times 8 by 2 power 4. 2 power 4 வந்து 2 times 2 power 3 எழுதிக்கணும் ஃபார் சிம்பிளிசிட்டி. இந்த 8ம் 2 power 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த 2க்கு 3 போகணும் நம்ம. ஸோ therefore 5 times 3 times 7 is 21. So 1 5 is 5 and 2 5 is 10. 105. ஸோ அப்போ 105 இருந்தது ஆல்ரெடி வந்து ஒரு 210. ஸோ 210 ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ் இருக்கு அண்ட் 105 வந்து ப்ராடக்ட் ஆஃப் 4 2 சைக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை பெர்முட்டேஷன். ஸோ திஸ் நத்திங் பட் 315. ஸோ இத்தனை பெர்முட்டேஷன்ஸ் ஆர்டர் 2ல இருக்கு. ஸோ அப்போ அத்தனை ஹோமோமர்ஸும் டிஃபைன் பண்ணலாம். ப்ளஸ் வி ஹேவ் அ ட்ரிவியல் ஹோமோமர்ஸ். நம்ம ஆரம்பிச்சதே என்னன்னா எஃப் இஸ் ஏ நான் ட்ரிவியல் ஹோமோமர்ஸ்னு வச்சோம். ஸோ எந்த ரெண்டு குரூப் நடுவில் ட்ரிவியல் ஹோமோமர்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஸோ we can add the one more homomorphism, namely trivial homomorphism. Therefore, the number of homomorphism from S7 to A8 is 360. So, இத்தனை permutation number define பண்ணலாம். Okay. Now, maybe takes an exercise. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. So, number of homomorphism from S7 to if take A9 இல்லைனா A10. ஸோ இதை கண்டுபிடிக்கும். ஓகே, தேங்க்யூ.